லிகமெண்ட் டயர் கிரேட் 2 கிரேட் 3 ஆகும் பொழுது அது சரியா ஆகாம போகிறதுக்கும் அப்படியே நம்ம விளையாடிட்டே இருக்கும். ஆங்கிள் ரிப்பீட்டடா ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும், பக்கிள் ஆகிட்டே இருக்கும், ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். அது காலப்போக்கில் தரையில் உட்காந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னு வயசானவங்க சொல்றாங்களோ, அதே மாதிரி ஆங்கிள் ஜாயிண்டா இருக்கட்டும், ஷோல்டர் ஜாயிண்டா இருக்கட்டும், எந்த ஜாயிண்ட்லையுமே நம்ம கரெக்டான வைத்தியத்தை பண்ணாம இருக்கும் பொழுது 6 weeks நம்ம பிளாஸ்டர்ன்றது அதுவே வந்து ஏர்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். லிகமெண்ட்ன்றது ஒரு 6 months to 1 year to up to 2 years அது ஹீல் ஆகிட்டே இருக்கும். நாள் ஆக ஆக நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்க கேர் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் விளாண்டு கீழே விழுந்து அடிபட்டுரும், ஆங்கிள் அடிபட்டுரும். அது வந்துட்டு ஓகே அது சரியாக போயிடும், ஐஸ் க்யூப்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஐஸ் பேக் வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்னென்ன, அது எவ்வளோ மேஜராக போகும், அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோஸ்கோபி சர்ஜன், ஸ்போர்ட்ஸ் சர்ஜன் சசீந்திரன் சார் தான் இருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமறியா அவள். சார், இப்போ நிறைய பேர் விளையாட போகிறாங்க, அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிடுது. பட் அந்த இன்ஜுரிக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களுக்கு தெரியறதும் இல்லை, அது இக்னோரும் பண்ணிடுறாங்க. இஃப் இன்கேஸ் ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா அது அவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும், அதை முதல்ல எப்படி அணுகணும் சார்? கரெக்டான கேள்வி. இப்போ இன்ஜுரி அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம்தான். எப்படி ஒரு சைக்கிள் ஓட்டும்பொழுது கீழே விழுந்து தான் ஆக முடியுமோ, அதே மாதிரி இன்ஜுரின்றது ஒரு ரொம்ப காமனான விஷயம். அது நம்ம இன்ஜுரி ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம விளையாடவே முடியாது, இல்லைங்களா? ஸோ பட் இன்ஜுரின்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். அது மைனராக இருக்கும்போது அது தன்னால் ஆறிடும். நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற கை வைத்தியம், இந்த ஐஸ் கட்டி வைக்கிறது, இல்லை கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்ச நாள் விளையாடாமல் இருக்கிறது, அதுலேயே மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் சரியாயிடும். ஆனால் அதுவே ஒரு லிகமெண்ட் டயரு கிரேட் 1 இருந்தாலுமே அது சரியாயிடும். ஆனால் அது கிரேட் 2 கிரேட் 3 ஆகும் பொழுது அது சரியாகிறதுக்கு நாள் நிறையா ஆகும். அதே நேரம் அது சரியாக ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆங்கிள் இன்ஜுரி ரொம்ப ரொம்ப காமன். இருக்கிறதுலேயே ஆங்கிள் ட்விஸ்ட்டு ரொம்ப ரொம்ப காமன். அதே மாதிரி ஆங்கிள் லிகமெண்ட் ஹீலிங்குமே ரொம்ப நல்லாவே ஹீல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே உண்டு. ஆனால் அதற்கு தேவையான கரெக்டான நம்ம வைத்தியத்தை நம்ம பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுவே ஒரு கிரேட் 1 இன்ஜுரியாக இருக்கும்போது நம்ம வீட்டில் பண்ணுற கை வைத்தியத்தில் அது ஃபுல்லாகவே சரியாயிடும். ஆனால் அது கிரேட் 3 இன்ஜுரியாக இருக்கும்பொழுது அதுக்கு தேவையான இம்மொபிலைசேஷன், அதாவது அதுக்கு தேவையான ஒரு ஸ்ப்ளின்ட்டோ கட்டோ போட்டு நம்ம காலை வெயிட்டு கொடுக்காம கீழே வைக்காம 6 வாரம் மினிமம் நடக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி நம்ம நடக்கும்போது அந்த ஹீலிங் ரொம்பவே அருமையா நடந்துடும். ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணும்போது அது இன்ஜுரி ஹீலிங் ஆகாம போயிட்டு அதுக்கு மேல அடுத்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். ஆனால் 95% மக்கள் அது இதுலயே சரியாயிடும். ஃபுல் நார்மலாக ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்குமே போக முடியும். ஆனால் அதுவே ஒரு வாரம் மட்டும் கட்டு போட்டுட்டு அதுலேயே ஒரு வாரம் கட்டு போடும்பொழுது அதிகபட்ச வலி 50% பெயின் நல்லா குறைஞ்சிடும். ஓகே, 50% வலி குறைஞ்சிடுச்சு, அப்போ நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது கிரேட் 3 இன்ஜுரி. அது ஹீல் ஆகாமல், வலி மட்டும் குறைஞ்சி ஹீல் ஆகாமல் அப்படியே நம்ம விளையாடிட்டே இருப்போம். ஆங்கிள் ரிப்பீட்டடாக ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும், பக்கிள் ஆகிட்டே இருக்கும், ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். அது காலப்போக்கில் க்ரானிக் ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது லிகமெண்ட்டை ஹீலே ஆகாமல் ஆங்கிள் ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் போகும். இல்லை அதுக்கு மேலே நம்ம தெரியாமல் விளையாடிட்டே இருக்கும் பொழுது, இல்லை கட்டு போட்டுட்டு நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது ஆங்கிளில் ராங் மூமெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுது ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்குள்ளார இருக்கிற கார்ட்லேஜ் ஆனது, அந்த வழவழப்பு அது டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது தேய்மானத்துக்கு போகும். எப்படி நம்ம நீ ஜாயிண்ட்ல வந்து படி ஏறி இறங்கினா கரகரன் சத்தம் வருது, தரையில் உட்காந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னு வயசானவங்க சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ஆங்கிள் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், ஷோல்டர் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஜாயிண்ட்லையுமே நம்ம கரெக்டான வைத்தியத்தை பண்ணாமல் இருக்கும்பொழுது அது தேய்மானம் போகும். சார், இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு வந்து என்னோட கொலைக்கு ஒருத்தர் வந்து இதே மாதிரி தான் கிரிக்கெட் விளையாடும் போது ஸ்லிப் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆர்த்தோ போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு மாவுக்கட்டு எல்லாமே வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 21 டேஸ்க்கு வந்துட்டு
ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமும் கூட நிறைய ஃபிசியோ பண்ணாரு. அதுக்கப்புறம் பேண்ட் போட்டு தான் வந்துட்டு இப்பயுமே வந்துட்டு நடக்குறாரு. இப்போ பேண்ட் இல்லாம அவரால நார்மலா வாக் பண்ண முடியல. இப்ப நடக்கும்போதே கொஞ்சம் இன்பேலன்ஸ்டா தான் வந்துட்டு நடந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ எனக்கு நீங்க சொல்லும்போது வந்துட்டு எனக்கு அவரோட சினாரியோ தான் வந்துட்டு ஞாபகம் வந்தது. ஸோ இந்த மாதிரியான சிட்யூவேஷன்ல அவங்க என்ன மாதிரியான மிஸ்டேக் இப்போ பண்ணியிருக்காங்க சார்? ஏன்னா இன்னமும் அவருக்கு ரெக்கவரி ஆகல. ஆல்மோஸ்ட் 56 டேஸ் மேல ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு காமனான கொஸ்டின். பல பேருக்கு இந்த மாதிரி ஆகுறது உண்டு. இப்போ எதனால அவருக்கு சரி ஆகலை அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். அதாவது இனிஷியலா ஒரு இன்ஜுரி ஆகும்போது முதல்ல ஃப்ராக்சர் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது எக்ஸ்ரே மூலமாவே பார்த்துடலாம். ஆனா ஃப்ராக்சரை தாண்டி அது வலி அதிகமா இருக்கும்போது, வீக்கம் அதிகமா இருக்கும்போது அது லிகமெண்ட் டேரா தான் இருக்கும். ஆங்கிள் இன்ஜுரின்னு வரும்பொழுது அடிபட்டு வர்றவங்க எல்லாருக்குமே எம்ஆர்ஐ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இனிஷியலா நம்ம வைத்தியம் பண்ணும்பொழுதே அது நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தெரியும். அது மைனர் இன்ஜுரிக்கு. ஆனா மேஜர் இன்ஜுரிக்கு அது எம்ஆர்ஐ பண்ணா நமக்கு இன்னும் அக்யூரசி, ப்ரெடிக்ஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அது நமக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது பிளாஸ்டர் அப்படின்னு வரும்போது 3 வீக்ஸ்ன்றது அது 50% ஹீலிங்க்கு கூட லிகமெண்ட்டுக்கு அது பத்தாது. 6 வீக்ஸ் நம்ம பிளாஸ்டர்ன்றது அதுவே வந்து ஏர்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். லிகமெண்ட்ன்றது ஒரு 6 months to 1 year to up to 2 years அது ஹீல் ஆகிட்டே இருக்கும். நாள் ஆக ஆக நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்க நம்ம அதுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்க அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அது இனிஷியல் ஹீலிங்க்கு நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடாது, அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ அது ஹீல் ஆக ஒரு 50% தாண்டி 70% தாண்டி அது ஹீல் ஆகும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது அது இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹீல் ஆகும். ஸோ 3 வீக்ஸ்ன்றது ஒரு ரொம்பவே கம்மியான ஒரு விஷயம்தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் மாவு கட்டு இல்லை கொஞ்சம் இப்போவும் கூட மாவு கட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாவு கட்டு 3 வாரம் நான் போட்டுட்டு இருந்தேன்னா அதை போட்டுட்டு நீங்கள் காலை கீழே வைக்காமல் நடக்கணும், வாக்கரை வச்சு நடக்கணும், இல்லை ஸ்டிக்கை வச்சு நடக்கணும். நம்ம டாக்டர் மாவு கட்டு போட்டு விட்டாங்க, நான் நல்லா அதை வச்சு நான் காலை கீழே வச்சு நடந்துட்டு இருந்தேன்னா மாவு கட்டு 2 நாளில் அது பேப்பர் மாதிரி ஆகிடும். காலை ஆங்கிள் ஷேக் ஆக தான் செய்யும். அப்போ லிகமெண்ட் நம்ம ஒப்புக்கு நம்ம மாவு கட்டு போட்டுட்டு இருக்கோமே தவிர லிகமெண்ட்டுக்கு தேவையான நம்ம ஸ்டெபிலிட்டியை நம்ம கொடுக்கல. அப்போ அது கொஞ்சம் ஹீல் ஆனாலும் பர்ஃபெக்டாக ஹீல் ஆகாமல் போகும். இல்லை ரப்பர் பேண்ட் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிட்டு ஹீல் ஆகும். அப்போது மறுபடியும் ஆங்கிளுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகுது. அதனால் அவரால் மறுபடியும் நார்மலாக தன்னோட ஆங்கிள் ஜாயிண்டில் ஸ்டேபிளாக நடக்க முடியல. அவர் அதுக்கு சுற்றி பேண்டேஜ் போட்டு ஆங்கிளை க்ரிப்பாக கொண்டு வர வச்சு தான் அவரால் பண்ண முடியுது. ஆனால் இதுவே கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா அடுத்தது அது தேய்மானத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதுக்கு முன்னாடியே அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது நம்ம தேய்மானத்தை அவாய்ட் பண்ணலாம். ஓகே சார், நீங்கள் இப்போ தேய்மானம் சொன்னீங்க. இப்போ தேய்மானம் இப்போ ரொம்ப பார்க்கவே இல்லை, அவங்க வந்துட்டு அந்த பேண்ட் வச்சே ரொம்ப டே டு டே லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது எந்த ஸ்டேஜ்லையாவது இது ஆப்ரேட் பண்ணக்கூடிய இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜஸ்க்கான வரத்துக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்காது? இப்போ ஆங்கிள் இன்ஜுரி அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இப்போ ஆங்கிள் இன்ஜுரியை வந்து ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குது. இதர் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை, அதனால் ஆங்கிள் ட்விஸ்டிங் ஆர் இன்ஸ்டெபிலிட்டி ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே அந்த லிகமெண்ட் ஹீல் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம அந்த லிகமெண்ட்டை மறுபடியும் ஸ்ட்ராங்காக ஆக்க முடியும். அது ஆர்த்ரோஸ்கோபி, அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை. அந்த 0.5 சென்டிமீட்டர் கேமரா மட்டும் விட்டு மைன்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு மானிட்டர்லேயே பார்த்து அது மூலமாகவே அந்த லிகமெண்ட் கிழிஞ்சிருக்கிற லிகமெண்ட்டை கொண்டு வந்து மறுபடியும் அதோட அட்டாச்மெண்ட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆங்கிளோட ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டி மறுபடியும் நார்மலாகவே கிடைச்சிடும். ஆனால் இதை தாண்டி ஒரு காமனாக மிஸ் ஆகிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா கார்ட்லேஜ் இன்ஜுரி, அதாவது அந்த வழவழப்பு, குருத்தெலும்பு. அது நம்ம இனிஷியல் இன்ஜுரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லிகமெண்ட்டோட சேர்ந்து கார்ட்லேஜ் இன்ஜுரி ஆகலாம். இல்லை இனிஷியலாக லிகமெண்ட் இன்ஜுரி மட்டும் ஆகுது, அதுக்கு மேலே நம்ம அது லிகமெண்ட் இன்ஜுரியை கரெக்ஷன் பண்ணலை, ஆங்கிள் பக்கல் ஆகிட்டே இருக்கும்பொழுதும் அந்த ரிப்பீட்டட் இன்ஜுரி, ரெப்பிட்டேட்டிவ் மைக்ரோ ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஜுரினாலேயும் கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகலாம். மறுபடியும் அகெயின் கார்ட்லேஜ் டேமேஜுமே கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணால் அந்த கார்ட்லேஜுமே நம்ம ரீசர்ஃபேஸ் ரீஜெனரேட் பண்ணி ஸ்டெம் செல்ஸ் மூலமாக பண்ணியே நம்ம ஃபுல் நார்மலாக கொண்டு வர முடியும். அந்த ஸ்டேஜையுமே மிஸ் பண்ணிட்டு போகும்போது கார்ட்லேஜ் டேமேஜ், குருத்தெலும்பு டேமேஜ் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு எப்படி ஒரு ரோட்டில் ஒரு பாட் ஹோலு அந்த ஸ்டேஜ்லேயே கரெக்ஷன் பண்ணும்போது அதை பேட்சப்போட அது வந்து ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதுலேயே நம்ம வண்டி போயிட்டே இருக்கும்போது மழை பெய்யும்போது அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக அதே மாதிரி நீ ஜாயிண்ட்லையுமே ஆங்கிள் ஜாயிண்ட்லையுமே அந்த கார்ட்லேஜ் டேமேஜ்
ஸ்ப்ரெட் ஆகிட்டே போச்சுன்னா அது தேய்மானமாக மாறுது. தேய்மானம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸு வழவழன்னு இருக்க வேண்டியது நல்லா வர வரன்னு ரஃப் ட்ரை ஆகிடும். ஆயிடுது. ஆமாம், அதோடு சேர்த்து நிறைய லூஸ் பாடிஸ் பிசுறு பீசஸ்லாம் ஜாயிண்ட்டுக்குள்ளார நிறையா இருக்கும். அதனால் அசைவு கொடுக்கும்போது ஸ்மூத்தாக இருக்க வேண்டிய மூமெண்ட்டு கரகரன்னு கிரெப்பிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சத்தத்தோடு மூவ் ஆகும். ஓகே. இந்த ஸ்டேஜில் ரொம்ப மோசமாக இருக்கும்போது ஆங்கிள் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுமே இருக்குது. இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா ரொம்பவே நல்லா ரிட்டர்ன் ஆகலாம். ஸ்போர்ட்ஸுக்கும் திருப்பி போகலாம், ஸ்போர்ட்ஸுக்கும் போகிற அளவுக்கு நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகே சார், இந்த ஆங்கிள் ட்விஸ்ட் எதனால வருது சார்? ப்ராப்பரான ஸ்லிப்பர்ஸ் போடுறதுனாலயா, இல்லை ப்ராப்பரான ஷூஸ் போடாதனாலயா, இல்லை எதனால இந்த ஆங்கிள் ட்விஸ்ட் நிறைய பேருக்கு வருது? ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம ஒரு இன்ஜுரி ஆகிட்டு அதை வைத்தியம் பண்ணுறதை விட அந்த இன்ஜுரியை ப்ரிவென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிள் ட்விஸ்ட்டு, ஆங்கிள் இன்ஜுரி மோஸ்ட்டாக எப்படி ஆகுது அப்படின்னா லேண்டிங் மெக்கானிசம் அது ராங்காக இருக்கும் பொழுது ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக இருக்கட்டும், ஒரு வாலிபால் பிளேயராக இருக்கட்டும், டென்னிஸ் பிளேயராக இருக்கட்டும், ஜம்ப் பண்ணிவிட்டு லேண்ட் ஆகும்பொழுது மெக்கானிசம் ராங்கர், அதாவது ஹிப் ஜாயிண்ட்லேருந்தே உங்களுக்கு மசில்ஸ்லாம் வீக் ஆகும்பொழுது, தையெல்லாம் லெக் உள்பக்கம் இன்டர்னல் ரொட்டேட்டடாக இருக்கும்போது ஆங்கிள் வந்து ராங்காக லேண்ட் ஆகும், ஃப்ளாட்டாக லேண்ட் ஆகாது. அதுக்கான மெக்கானிசம் கரெக்டாக, ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகாது. அப்புறம் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நம்ம ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணாமல் இருக்கும்பொழுது இந்த மசில்ஸ் ஆர் நாட் ரெடி டு ரிசீவ் த லோடு. அப்போ வந்து திடீர்னு ஓவர் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது மசில் ப்ரிப்பேர்டாக இல்லாததுனால அது விட்டு கொடுத்துடுது. அப்போது ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால லிகமெண்ட்டு பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். ஓகே சார், இப்போ நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி கையில் அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சுன்னா ஏஜ் கம்மி தான், சீக்கிரம் வந்துட்டு எலும்புலாம் கூடிடும், கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருக்கோம். இது உண்மையாக தானா இல்லை மித்தா சார்? இது கரெக்டான ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு எலும்பு உடைஞ்சதுனாலோ இல்லை தசையில் ஒரு பிசுறு இல்லை ஒரு ஸ்ப்ரெயின் ஆச்சுன்னா அது நல்லா வேகமாகவே ஹீல் ஆகிடும். ஏன்னா நார்மலாகவே யங்கர் தி ஏஜ் ஹீலிங் பொட்டென்ஷியல் இஸ் குவைட் குட். ஆனால் இதே ஒரு காரணமாக வச்சு அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு அசஸ்மெண்ட்டை பண்ணாமல் நம்ம விட்டுடக்கூடாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ராக்சர் ஆகும்போது அது அலைன்மெண்ட், ஃப்ராக்சர் ஆகிட்டு அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா நல்லா வேகமாக அழகாக ஹீல் ஆகிடும். ஆனால் ஃப்ராக்சர் ஆகிட்டு அலைன்மெண்ட்டு தப்பாக இருக்கும்போது நல்லா வேகமாக தப்பாக ஹீல் ஆகிடும். வேகமாக ஹீல் ஆகுமே தவிர அது கரெக்டாக ஹீல் ஆகுதா இல்லை தப்பாக ஹீல் ஆகுதான்றதை நம்ம அந்த அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம பார்த்துடணும். ஹீல் ஆகுறது நல்லது, ஆனால் அது தப்பாக ஹீல் ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இன்னும் ரொம்ப கஷ்டமாகிடும். மறுபடியும் அதை உடைச்சிட்டு மறுபடியும் சரி பண்ணுறதை விட அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது ஆப்ரேஷனே இல்லாமல் இழுத்து வச்சு இப்படி இருக்கிற அந்த க்ராஸாக இருக்கிற எலும்பை இழுத்து வச்சு கரெக்டான அலைன்மெண்ட்டில் கொண்டு வரும்பொழுதே தன்னால் ஹீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குது. அதே மாதிரி லிகமெண்ட்லேயுமே ஜவ்வு கிழியும் பொழுதுமே அது பிளாஸ்டரோ ஒரு இம்மோபிலைசேஷன் ஸ்ப்ளிண்ட்டு கட்டு போடும்பொழுது அது ஒரு கரெக்டான பொசிஷனில் வைக்கும்போது அந்த லிகமெண்ட்டும் கரெக்டாக ஹீல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. இது ஆங்கிள் ஜாயிண்ட்டில் ரொம்ப பொருந்துது. ஆனால் நீ ஜாயிண்ட்டுக்குள்ளார அது வேற சினாரியோ. ஜாயிண்ட்டுக்குள்ளார இருக்கிற லிகமெண்ட்டு மோஸ்ட்டாக அது ஹீல் ஆகாது. ஜாயிண்ட்டுக்கு வெளியே இருக்கிற லிகமெண்ட், ஆங்கிளில் இருக்கிற லிகமெண்ட்டு நல்லாவே ஹீல் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் இப்போ விளையாட போகும்போது கீழே விழுந்து ஆங்கிள் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு கேட்குறோம். ஸோ அதை வந்துட்டு எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும், அதுக்கு எப்படி வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு டாக்டர் அணுகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எளிமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.